நான் எங்கள் கிராமத்துக்கு திரும்பி போகிறேன் மேடம். போகிறதுக்கு முன்னால் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ராகுல் அப்பாவோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா ஸ்ரீனிவாசன்? தரேன் மேடம். அழாதீங்க தலைவர, அமைதியா இருங்க தலைவர. அழாதீங்க தலைவர, போனவன் திரும்ப வர போறான். சொன்னா கேளுங்க தலைவர, அமைதியா இருங்க. அமைதியா இருங்க தலைவர. என்ன தனியா விடுங்க. போங்க இங்க இருந்து. யாரும் வேண்டாம். தலைவர இப்படி பேசுறீங்க. ராகுலே இல்லாம போயிட்டா. வேண்டாம். யாரும் இங்க இருக்க வேண்டாம். போங்க. யாரும் இங்க இருக்க வேண்டாம். போங்க. போங்க. ராகுல். ராகுல். நான் அஞ்சலி பேசுறேன் அங்கிள். அஞ்சலி. அஞ்சலி. என்னோட ராகுல் என்னை விட்டு போயிட்டா. என்னோட ராகுல் என்னை விட்டு போயிட்டாம்மா. அங்கிள் நீங்க அழாதீங்க. அழுகை நிறுத்துங்க அங்கிள். இப்படி நீங்க அழுதா என் நிலைமை என்ன ஆகுறது? என் புள்ள ராகுல். நான் உங்களை சந்திச்சு பேசணும். சரிம்மா, நாளைக்கு வீட்டுக்கு வா. முக்கியமா நான் உங்களை தனியா பார்த்து பேசணும் அங்கிள். தனியா வா. ஆமா, நான் உங்க கூட மனம் திறந்து கொஞ்சம் பேசணும். அஞ்சலி. சரிம்மா, நாளைக்கு இந்த நம்பர்ல கூப்பிடு, நான் பேசுறேம்மா. சரி. ஹலோ சார், நான் அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? யாரு? ராகுலோட ஃப்ரெண்ட். ஓ, என்னம்மா அஞ்சலி இந்த நேரத்துல ஏன் ஞாபகம்? பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன பொண்ணு இந்த நேரத்துல உங்களை மாதிரி ஆளுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுவா? அத சொல்லிதான் தெரியணுமா? புரியுது, நீ சொல்றது புரியுது. நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசணும். நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே புறப்பட்டு என் கிளப்புக்கு வந்துடு, நாம அங்க சந்திக்கலாம். ஓகே. ஓகே, பை, டேக் கேர். எங்க உங்களை காணோம்? பளிச்சுன்னு இருக்கிற உன்னோட முகத்தை இந்த பக்கம் திருப்பி பாரு. வெல்கம் எனது அழகு தேவதையே. என்னோட மொபைல், என்னோட மொபைல் போன். ஏய், நில்லு. ஓடிங்க அவனை. இந்த அவனோட மொபைல். தேங்க்ஸ். நல்லாவே ஃபைட் பண்றீங்க போலீஸ்கார மாதிரி. ஒரு அழகான பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அப்படி பண்ண. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். உண்மையாவா? ஆமா. நான் ரொம்ப நாளா உன்னை சந்திச்சு பேசணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இவ்வளவு சீக்கிரத்துல நிறைவேறணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என் ஆசை நிறைவேற்றினதுக்கு தேங்க்ஸ். நமக்குள்ள இனிமே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? அப்படியா? நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அஞ்சலி, என்ன வேணாலும். அக்கா, என்ன சொல்லுப்பா?
தலைவர் எங்க போயிருக்காங்கக்கா? நான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்றாரு. பூனாக்கு போறேன், சாயந்தரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பூனாவா? அவர் ராசிக்கு எனக்கு பிரயாணம் பண்ற யோகம் இல்லையே. அப்புறம் ஏன் பூனா போனாரு? அது எனக்கு தெரியாது. இல்ல, என் கணிப்பு எப்பவுமே தப்பாவே போகாது. ஓம் அவரு பூனா போயிருக்க வாய்ப்பே இல்ல. நோ 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 நோ. ராகுல் எனக்காக நிறைய பண்ணிருக்காரு. நடு ரோட்டுக்கு வந்து எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு. என் கூட சேர்ந்து வாழ வேண்டிய நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல. அவரோட நினைவுகள் என்ன ரொம்ப வாட்டுது. என்னையும் அவனோட நினைவுகள் வாட்டிக்கிட்டு தாமா இருக்கு. என்ன பண்றது? விதி அவனை கொண்டு போயிடுச்சுமா. என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் அவன் கூட தாமா போய் சேர போறோம். எனக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டு இப்படி நீ அழுதா நான் என்னமா பண்ணுவேன் அஞ்சலி? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, என்னால தாங்க முடியலையே. நான் எங்க என்ன போவேன்? இல்லம்மா அஞ்சலி, நீ எங்கேயும் போக கூடாது. இந்த வீடு உனக்காக ராகுல் கொடுத்தது. நீ இங்கே தான் இருக்கணும், புரிஞ்சுதா? ஆனா நான் இங்க தனிமையில ஒரு அனாதைய போல வாடிக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் அனாதை இல்ல அஞ்சலி. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். மத்தவங்க எல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும். அது நான் இப்பவே தடுமாறுறீங்க. நீங்க எப்படி என்னோட வாழ போறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? அப்படி ஒண்ணும் இல்லைன்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க. ராகுல் இடத்துல நீங்க இருந்து என்ன காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுங்க. நான் உன் கூட இருப்பேன். தேங்க்யூ. வாங்க போலாம். நமிதா போற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ அதிகமா வயசு ஒன்றும் ஆயிலையே. அப்புறம் எதுக்கு அசிங்கமா இந்த தாடி வச்சிருக்கீங்க? ஏன் பிடிக்கலையா செல்லம்? பிடிக்கல. எடுத்துடலாம். சும்மா சொல்லக்கூடாது, நீ பின்னாடி கூட அழகா தான் இருக்க. இனிமே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உனக்கும் ஒரு கோயில் கட்டுவாங்க. அப்படியா? मैम साहब, मैम साहब. என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சலீம், சோனாவோட ஃப்ரெண்டு. நம்பவே முடியல, கார்ல வாங்கிட்ட. நந்து செத்து போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சலீம், எனக்கு ஒரு கன் வேணும். கன்? அது எதுக்கு உனக்கு? உனக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மேம் சாப், நாங்களாம் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டோம், இதை கேட்டு வேலை செய்வோம். ஏன்னா எங்களை போல ஆளுங்களுக்கு இது காலியா இருக்கும், இது நிறைஞ்சிருக்கும். அதனால தான் இதை கேட்டு வேலை செய்வோம். ஒரு நம்பர் எழுதிக்கோ, 9444025618. இந்த நம்பர்ல ஒருத்தர் இருப்பான்.
அவனை போய் பாரு.